ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரியாணி வீடியோ தான் பண்ண போகிறோம். நம்ம கிச்சனில் நிறைய வெரைட்டி பிரியாணி போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெஜ் பிரியர்களுக்கான ஒரு பிரியாணி. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிரியாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளானில் தம் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி. அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த பிரியாணியில் பண்ண போகிற அளவு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியும் 400 கிராம் காளானும் போட்டு தான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம ரைஸ் வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் கூட ஊற வைக்க தேவையில்லை. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், தேவையான உப்பு, அடுத்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இன்னி கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். பாருங்க, அரிசி ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கு. அப்போவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கலாம் வேணாம். ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் நம்ம தம் போடுறப்ப நல்லா இருக்காது, உதிரியாக வராது. அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வடிச்சுக்கலாம். இப்போ ரைஸை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சுக்கலாம். பாருங்கள், ரைஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அடுத்து பிரிஞ்சலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதுமே 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை. அடுத்து 2 தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுவோம். இதை வதக்கினதுக்கப்புறமா இதில் காளான் சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் காளானை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் காளான். இப்போ இது காளானுக்கு தேவையான உப்பு. நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. காளான்லேயே நல்லா தண்ணி விட்டு வேகும். அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா அதுவே தண்ணி விட்டு வரும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சாதம், அதையே இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு அரை லெமனை இது மேலே புழிஞ்சு விட்டுறலாம். அரை லெமனை புழிஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த ஆவியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். அந்த உள்ளே நம்ம காளான் கிரேவிக்குள்ளே தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியிலேயே நல்லா சுண்டி இந்த ரைஸும் சேர்த்து நல்லா வேகும். இப்போ இதை இறக்கிட்டு நம்ம தம் வச்சிடலாம். இது மேலே ஒரு நல்லா காற்று போகாமல் ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுட்டு இறக்கிடலாம்.
அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல், நான் வந்து இந்த தோசைக்கல் வந்து தம் வைக்கிறதுக்காகவே வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். கொஞ்சம் அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறமா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தூக்கி தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை நல்ல சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறமா இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளறி விட்டு பார்ப்போம். பாருங்கள், அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்படி நம்ம அப்படி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம பரிமாறுறப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து மொத்தமாக கலந்துட்டு சாப்பிட்றதுனாலும் மொத்தமாக கலந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைஸை வந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உடனே பரிமாறாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பரிமாறினீங்கன்னா அந்த மசாலா கூட நம்ம ரைஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்த மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி ஒயிட் ரைஸாக அப்புறமா கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கிளறி விட்டுருக்கேன் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து பரிமாறிக்க போகிறேன். இதோட இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம். அருமையான காளான் தம் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் காளான் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.